ஹலோ வணக்கம் நேயர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஜெர்சியில் எங்கள் ஏரியாவில் திரும்ப வந்து ஸ்னோ வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா போன தடவை போட்ட வீடியோவோட அதிகமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு அடி தூரத்துக்கு வந்து ஸ்னோ வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்னோவை அடுத்து ஈவினிங் வந்து வெதர் வந்து ஃப்ரீசிங் கோல்டு போய் ஐஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் இதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு படிக்கட்டை க்ளீன் பண்ணிடலாம், அப்போ தான் சேஃபாக ஏறி இறங்க முடியும். அதுக்கடுத்து படிக்கட்டை முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து வாக்வே, அதாவது நடப்பாதையை க்ளீன் பண்ண போகிறோம். இங்கே ஃபஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்திங்கன்னா நடப்பாதையை க்ளீன் பண்ணாமையே ஃபோட்டோ வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் நடக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, இந்த பனி இருக்கு இல்லையா, அப்படியே மெதுவாக இருக்கு இல்லையா, இது வந்து அந்த தரையாக அப்படியே ஒட்டிக்கிறோம் அந்த வாக்வேல நம்ம கால் பட்டு. அதுக்கடுத்து அதை க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் சால்ட்டு போட்டு தான் வந்து அதை கரைக்கணும். சால்ட்டுன்னொடனே நம்ம கிச்சனில் இருக்க சால்ட்டுன்னு நினச்சிடாதீங்க. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வின்டர் சீசன் ஆரம்பித்தோடனே பிக் பாக்ஸ் ஸ்டோர், அதாவது வால்மார்ட், ஹோம் டிப்போ, லூஸ் அந்த மாதிரி கடையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா மூட்டையாக வந்து சால்ட்டை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அந்த சால்ட்டை வந்து தூவி விட்டோம் அப்படின்னா இந்த வந்து ஏரியா வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கும் நடக்கும்போது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பனி இருந்ததுன்னா அதையும் வந்து நல்லா கரைச்சி விட்டுரும். ஸோ ரொம்ப சேஃபாக வந்து நடக்கிறதுக்கு அந்த சால்ட்டை வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த செடியெலாம் வந்து பெரிய செடி எப்படி கவுந்து கிடக்குதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி வந்துருச்சு இந்த செடின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக நடப்பாதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து டிரைவே வந்து க்ளீன் பண்ணணும். ஆனால் இதை பார்க்கும்போதே ஐயோ அம்மாடி அப்படின்னு இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஸ்னோ வந்து கிடக்கு. எப்படி இதை க்ளீன் பண்ண போகிறேனே தெரியல. பயங்கர ஹெவியாக இருக்குது. அள்ளி போடும்போது கையெல்லாம் வந்து இப்போவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்னோ. எங்கள் அப்பா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அப்பாவுக்கு வந்து ஸ்னோ விழுகிறது பார்க்குறது வந்து ரொம்ப இஷ்டம். எங்கே ஸ்னோ வராமையே போயிருமோ, ஏன்னா போன வருஷம்லாம் வந்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ அப்படி எதுவும் ஆயிருமோ அப்படின்னு நினச்சோம். பரவாயில்ல, அப்பாவுக்காகவே இந்த தடவை 2 ஸ்னோ வந்து செம்மையாக வந்துருச்சு. அது 2வது ஸ்னோ வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நிறைய விழுந்திருக்கு ஸ்னோ வந்துட்டு. இந்த டிரைவே க்ளீன் பண்ணுறதுக்குள்ள நாக்கு தள்ளுது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெவி ஸ்னோஃபால் அள்ளி போடும்போது ஹார்ட் பீட் வந்து பயங்கர ஹை ஆயிரும். சொல்லப்போனால் வயசானவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் இந்த வேலையை வந்து அவாய்ட் பண்ணணுன்னு வந்துட்டு இந்த US வெதர் வெப்சைட்டில் வந்து ரெக்கமெண்டேஷனே நான் பார்த்துருக்கேன். நிறைய ஸ்னோ விழுந்தா எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வேலையும் அதிகமாக இருக்குது. பயங்கர ஹெவியாக இருக்குது அள்ளி போடுறதுக்கு. இந்த குளிருக்கு போடுற லெதர் ஜாக்கெட்டுக்கெல்லாம் கட்டிட்டு குளிர் ஸ்வெட்டர் மட்டும்தான் போட்டிருக்கேன். பட் இது இன்னும் எப்படியோ ஒரு 40 மினிட்ஸ் மேலே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சமாக எடுத்து போடுறேன். ஓகே, வாங்க பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் உடனே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அப்படியே ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்க்க வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோவை அள்ளி போட்டு என்னோடய பேட்டரியும் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் பேட்டரியும் வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் உதயா.